பாண்டிய நாட்டின் ஆன்மீக மண்ணில் மதுரைக்கு அருகிலிருந்த திருவாதவூர் என்னும் புனித ஊரில் அந்தண குலத்தில் சம்புபாத சரிதரும் சிவஞானவதியும் என்ற தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்தே வீட்டில் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. அவனுக்கு திருவாதவூரார் என்று பெயர் சூட்டப்பட்டது. பின்னாளில் அவன் உலகம் முழுவதும் மாணிக்கவாசகர், அருள்வாசகர், திருவாதவூரடிகள், தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்பட்டான். சிறு வயதிலேயே அவன் சிவபக்தியில் ஆழ்ந்திருந்தான். வேதம், ஆகமம், சைவ சித்தாந்தம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றான். அறிவு, ஒழுக்கம், ஆழ்ந்த சிந்தனை இவை அனைத்தும் ஒன்றாய் இணைந்ததால் மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் அவனை அமைச்சராக நியமித்தான். அரசியல் ஞானத்தில் சிறந்து விளங்கிய அவன் தென்னவன் பிரம்மராயன் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் அமைச்சு பதவி இருந்தும் உள்ளம் முழுமையடையவில்லை. உலக பொலிவு இருந்தும் ஆன்மா ஏங்கியது. அதற்கான திருப்பு முனை விரைவில் வந்தது. ஒரு நாள் மன்னன் சோழ நாட்டில் நல்ல குதிரைகள் வந்துள்ளன என்று கேட்டு பொன் கொடுத்து திருவாதவூராரை அவற்றை வாங்க அனுப்பினான். அவர் பொக்கிஷத்துடன் புறப்பட்டார். அந்த பயணம் அவரை திருப்பெருந்துறை என்ற தலத்திற்கு கொண்டு சென்றது. அங்கே குருந்த மரத்தடியில் ஒரு மாவுன குரு அமர்ந்திருந்தார். அவர் சிவபெருமான். திருவாதவூரார் அருகில் சென்றார். உங்கள் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். சிவனான போதம் என்ற பதில் வந்தது. சிவம் என்ன, ஞானம் என்ன, போதம் என்ன என்று கேட்டார். அங்கேயே சிவபெருமான் அவருக்கு உபதேசம் செய்தார். திருவடி தீட்சை அளித்தார். அந்த நொடியே அமைச்சர் அகன்றான். பக்தன் பிறந்தான். அரசன் கொடுத்த பொன் அனைத்தும் சிவாலய கட்டிடத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. இன்று அது ஆவுடையார் கோயில் என்று போற்றப்படுகிறது. அரசன் குதிரைகள் வராததால் கோபமுற்று திருவாதவூராரை அழைத்தான். அவர் செல்ல மறுத்தார். குருமூர்த்தியின் திருமுகம் கண்ட கண் வேறொரு முகம் காணாது என்றார். மன்னன் அவரை வெயிலில் நிறுத்தி துன்புறுத்தினான். அப்போது சிவபெருமான் லீலை புரிந்தார். நரிகளை குதிரைகளாக மாற்றி மதுரைக்கு அனுப்பினார். தாமே குதிரை வீரராக வந்தார். மன்னன் மகிழ்ந்து பரிசளித்தான். ஆனால் இரவில் குதிரைகள் மீண்டும் நரிகளானது. மன்னன் அதிர்ந்தான். திருவாதவூராரின் துன்பம் உச்சமடைந்த போது சிவன் கங்கை நீரை வைகையில் பெருக்கெடுக்கச் செய்து வெள்ளம் வரச் செய்தார். கரை அடைக்க அனைவரும் மண் சுமந்தனர். பிட்டு விற்கும் முதிய பெண்ணுக்கு யாரும் இல்லை. சிவபெருமான் கூலியாளாக வந்து பிட்டு வாங்கிக் கொண்டு மண் சுமந்தார். வேலை நடுவில் தூங்கினார் போல் இருந்ததால் அவரை அடித்தனர். அந்த அடிகள் மன்னனுக்கும் மக்களுக்கும் பட்டது. அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தனர், இறைவன் தன் பக்தருக்காக மண் கூட சுமப்பான். மன்னன் மன்னிப்பு கேட்டான். மீண்டும் அமைச்சராக இருக்க வேண்டினான். ஆனால் திருவாதவூரார் மறுத்தார். அவர் முழுமையாக சிவபக்தியில் தன்னை ஒப்படைத்தார். அப்போதிலிருந்து அவர் மாணிக்கவாசகர் என்று போற்றப்பட்டார். திருப்பெருந்துறையில் அவர் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கும் சிவபுராணம் உட்பட அற்புத 10, அதிசய 10, அருட்பத்து, அடைக்கல 10, திருவெண்பா, திருப்பள்ளி எழுச்சி, ஆனந்தமாலை, திருப்பாண்டி பதிகம், திருச்சதகம் என பல பதிகங்களை பாடினார். பின்னர் உத்தர கோஷமங்கையில் நீத்தல் விண்ணப்பம் பாடினார். அவர் சோழ நாட்டிற்கு சென்று திருவாரூரில் திருப்புலம்பல் பாடினார். சீர்காழியில் பிடித்த 10 பாடினார். திருமுதுகுன்றம், திருவெண்ணைநல்லூர் வழியாக திருவண்ணாமலை அடைந்தார். திருவண்ணாமலையில் மார்கழி மாதம் கன்னிப் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வழிபடுவதைக் கண்டு அவர்களின் வாய்மொழியாக திருவெம்பாவை பாடினார். அவர்கள் அம்மானை ஆடிய போது திருவம்மானை பாடினார். காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம் வழியாக தில்லை சிற்றம்பலமான சிதம்பரம் சென்றார். அங்கே நடராஜரை தரிசித்து கண்ட 10, கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி, திருப்பொற்சுண்ணம், திருத்தெள்ளெணம், திருவுந்தியார், அச்சப்பத்து போன்ற பதிகங்களை பாடினார். ஈழத்திலிருந்து சைவத்தை எதிர்த்து வந்த பிக்குகளை வாதத்தில் வென்றார். ஊமை பெண்ணை பேச வைத்தார் எனும் தொன்மமும் உண்டு. அந்த நிகழ்வில் திருச்சாழல் பாடப்பட்டது என்று கூறப்படுகிறது. சிதம்பரத்தில் ஒரு அந்தணர் வந்து, நீ பாடிய அனைத்தையும் சொல்லுங்கள் என்று கேட்டார். மாணிக்கவாசகர் திருவாசகத்தின் 51 பதிகங்களையும் பாடினார். அந்தணர் அவற்றை எழுதி கொண்டார். பின்னர் பாவையை பாடிய வாயால் கோவையை பாடுக என்றார். அதன்படி திருக்கோவையார் பாடப்பட்டது. பின்னர் தெரிய வந்தது, அந்த அந்தணர் சிவபெருமான் தான். மாணிக்கவாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று எழுதப்பட்டு சுவடிகள் பஞ்சாக்கரப்படியில் வைக்கப்பட்டன. திருவாசகம் சைவத் திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக அமைந்தது.
அதன் உருக்கமான பக்தி சுவைக்காக திருவாசகத்துக்கு உருக்கார் ஒரு வாசகத்துக்கும் உருக்கார் என்று புகழப்பட்டது. இறுதியில் ஆனி மாதம் மகம் நட்சத்திர நாளில் வயது 32 தில்லை அம்பலத்தில் பொருள் இதுவே என்று நடராஜரை சுட்டிக்காட்டி சிவத்தில் லயித்தார் என்று கூறப்படுகிறது. அமைச்சராக தொடங்கிய வாழ்க்கை பக்தராக உருகி கவியாக ஒளிர்ந்து இறைவனோடு கலந்த ஆன்மா அதுவே மாணிக்கவாசகர். அவர் வாழ்ந்தார், அவர் உருகினார், அவர் பாடினார், அவர் ஒன்றானார். அன்பே சிவம் என்ற உண்மையை உயிரால் நிரூபித்த ஆன்மா மாணிக்கவாசகர்.